ஒரு மனுஷனுடைய நிழல் விழும்போது அவனுடைய பாவம் விழத்தான் செய்யும். ஆக்சுவலி கோவில் கோபுரத்தின் நிழல் விழுவது ரொம்ப நல்லது. ஒளி இருக்கும் இடத்தில் இந்த தீய உணர்வுகளுக்கு இங்க இடமே இல்லை. அப்ப 30 வயசு இருக்கிற ஆளுங்க ஒரு 50 வயசா இருக்கிற ஆளுங்களை ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதான்னு கேட்டா இல்லை. இப்ப நான் வந்து ஒரு 200 பேருக்கு என்னுடைய சக்தி கொடுத்துட்டுனா எங்க ஆகும்? எனக்கு தான் கம்மியாகும். இந்த நிழல் அப்படிங்கிறதுக்கு பின்னாடிதான் இந்த ஜாதகமே இயங்கிட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு உலகமே இயங்கி கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த ராகு கேது அப்படின்னு சொல்றாங்களே, உங்க நிழல் கிரகங்கள் அப்படின்னு எதனுடைய நிழல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமிக்குன்னு நீள்வட்ட பாதை உண்டு, சந்திரனுக்குன்னு ஒரு நீள்வட்ட பாதை உண்டு. இந்த 2 நீள்வட்ட பாதையும் ஒரு இடத்துல ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் அல்லவா? அப்ப ஒன்றை ஒன்று இந்த நீள்வட்ட பாதையில் வெட்டும் போது இந்த வெட்டும் புள்ளியின் மீது சூரிய ஒளி படும் அல்லவா? அப்ப இந்த சூரிய ஒளி படும் போது இந்த நிழல் ஒரு இடத்தில் விழுகும் அல்லவா? இந்த நிழல் தான் ஒன்னு ராகு, இன்னொன்னு கேது. இப்ப நாம இரவுன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா? இந்த இரவுங்கிறதுக்கு என்ன மீனிங்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க இருக்கிற லைட் எல்லாம் போயிருச்சு, அதனால வந்து இங்க வந்து இருள் ஆயிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல. இந்த பூமியோட நிழல்னு இன்னொரு பக்கம் விழுகுது. இந்த பூமிங்கிறது ஒரு கோள வடிவத்தில் இருக்கு. நீங்க சன் வந்து அடியில வந்துருச்சுன்னா இந்த பக்கம் அடிக்கும், இந்த பக்கம் அடிக்கிறவனுடைய நிழல் இந்த பக்கம் விழுகும். இதனாலதான் இருட்டு ஏற்படுது. நீங்க பூமியில இருந்து, அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருந்து சன்னையும் தூக்கிருங்க, மூணையும் தூக்கிருங்க. இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப வெளிச்சமா தான் இருக்கும். இந்த பூமியினுடைய நிழல் விழுகல. நிழல் விழுந்தாதான் நமக்கு இருட்டு அப்படிங்கிறது ஏற்படும். இந்த இருட்டுக்குள்ளதான் தீய கர்மா, கெட்ட கர்மா, பேட் வைப்ரேஷன், இவங்களுக்கு எல்லாருக்குமே லைஃப் அதுலதான். ஒளி இருக்கும் இடத்தில் கெட்ட சக்திக்கு எந்த வேலையுமே இல்லை. இருளுக்குள்ள நல்ல சக்தி உட்புகாது, அங்க வேலை இல்லை நல்ல சக்திக்கு. சோ ஒரு மனுஷனுடைய நிழல் விழும்போது அவனுடைய பாவம் விழத்தான் செய்யும். இதை இன்னொன்னா புரிஞ்சுக்கோங்க. இதை புரியணும் அப்படின்னா, கோவில் கோபுரம் வந்து வீட்டு மேல விழக்கூடாது அப்படின்னு சில இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது நல்லது. பட் இவங்க திரிச்சது வந்து வேற மாதிரி திரிச்சுட்டாங்க. இதே மாதிரி திரிச்சுட்டாங்க. நிழல் எங்க விழுகுது நீங்க பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் கோயில் கோபுரம் நிழல் விழுற வரைக்கும் மக்கள் யாருமே வீடே கட்ட மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? நீங்க திருவண்ணாமலை பார்த்தாலும் இதுதான் பதில். ஓகேங்களா? இப்ப கூட்டத்தின் காரணமா நெரிசலை கட்டியிருக்காங்க. ஆனா பெரும்பாலும் அந்த காலத்துல கோவில் கட்டினவங்களே இந்த நிழல் விழுகிற பகுதி வரைக்கும் காம்பவுண்ட் வால் அவங்களே எழுப்பியிருப்பாங்க. நிழலுக்கு தான் இங்க தன்மையை ஒழிய கோபுர நிழலுக்கு எந்த தன்மையும் இல்லை. ஆக்சுவலி கோவில் கோபுரத்தின் நிழல் விழுவது ரொம்ப நல்லது. அந்த நிழல்ல நீங்க வீடு கட்டுறது உங்க வாழ்க்கையை உருவாக்கும், உங்களுக்கு நல்ல செழிப்புகள் கொடுக்கும். ஆனா ஒரு மனுஷன் மேல இருந்து விழக்கூடிய நிழல் உங்களுக்கு தீய பலன்களை கொடுக்கும். இங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்னன்னா, லைட், அதாவது கடவுள் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒளியின் ரூபமா இருக்கான். இன்னும் இந்த ஒளி எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா, லைட் இஸ் எ ஷேடோ ஆஃப் காட். இந்த லைட் வந்து கடவுளா அப்படின்னு கேட்டா, ஆஹா இல்ல, அவன் இந்த ரூபத்துல இருந்தான். அவன் என்ன வடிவத்தில் இருந்தான் அப்படின்னு கேட்டா, அவன் ஒரு வடிவத்தில் இருந்தான். அந்த வடிவத்தில் இருந்து ஒரு நிழல் விழுது இல்லையா, அந்த நிழல் தான் லைட். இப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க, லைட் இஸ் எ ஷேடோ ஆஃப் காட். அப்ப இந்த லைட் உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னா, உங்களுக்கு நற்காரியங்களை செஞ்சு கொடுக்குது. அப்ப இது கடவுளுடைய நிழல் அப்படிங்கிறங்காட்டி தான் உங்களுக்கு நற்காரியங்களை செய்யுது. இது இருட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்யும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நீங்க பகல்ல, இப்ப இது பகலா இருக்கு, உங்களுக்கு ஒரு பேய் படம் போடுறேன் அப்படின்னா நீங்க தைரியமா உட்காந்து பார்ப்பீங்க. நீங்க பாப்கார்ன் கூட சாப்பிட்டு பார்ப்பீங்க. இதே படம் பகல் 12 மணிங்கிறதுக்கு பதிலா இரவு 12 மணிக்கு போட்டு உங்களை தனியா அப்படி உட்கார வச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்குள்ள பய உணர்வு வரும். ஏன் பகல் 12 மணிக்கு உங்களுக்கு அந்த பய உணர்வு வரலன்னா, இங்க ஒளி இருந்துச்சு. ஒளி இருக்கும் இடத்தில் இந்த தீய உணர்வுகளுக்கு இங்க இடமே இல்லை. எப்ப இங்க இருந்து லைட் போயிருச்சோ அப்ப அங்க இருள் ஆக்கிரமிச்சிருச்சு. இருளுக்குள்ளதான் இங்க எல்லா தீய சக்தியும் இருக்கு, கெட்ட எண்ணங்கள் இருக்கு, எல்லாமே இங்க இருக்கும். அப்போ உங்களுக்கு பயங்கர உணர்வே நைட்ல தான் வரும், பகல்ல வராது. பகல்ல வந்துச்சுன்னா இது வியாதி, இது வந்து உணர்வு, விடிஞ்சா போயிடும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல இந்த வயசு வித்தியாசத்துல சொல்றாங்க. அதாவது சின்னவங்க வந்து பெரியவங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது முற்றிலும் தவறு. இங்க சின்னவன் பெரியவங்கிறது வயது வித்தியாசத்தில் கிடையாது, சக்தி நிலையில தான் இங்க சின்னவன் பெரியவன் அப்படிங்கிறது. விவேகானந்தருக்கு என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க? 33 வயசு. இயேசுநாதர் அவர் மரிக்கும் போது என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க? 33 வயசு. ஓகேங்களா? 33 வயசுல இருந்த அவருக்கு
அவருடைய பக்தர்களை நீங்க நினைச்சு பாருங்க. விவேகானந்தர் அவர் சிகாகோல நடத்திய உரையை நினைச்சு பாருங்க, அங்க கூடின கூட்டத்தை நினைச்சு பாருங்க, அவர் காலில் விழுந்த கூட்டத்தை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப 30 வயசு இருக்கிற ஆளுங்க ஒரு 50 வயசா இருக்கிற ஆளுங்களை ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதான்னு கேட்டா இல்லை. வயதை இங்க ஒப்பிட்டே பார்க்காதீங்க, இங்க சக்தி நிலைதான் காரணம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு ஆற்றல் பரிமாறி கொள்ளப்படுகிறது. இத சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அது ஹீட்டா இருந்தாலும் சரி, எனர்ஜியா இருந்தாலும் சரி, அழுத்தமா இருந்தாலும் சரி, வெப்பம் அதிகமுள்ள இடத்திலிருந்து தாழ்வான பகுதிக்கு பாய்ந்து ஓடும் அப்படிங்கிறது அறிவு. ஓடும்னு கூட சொல்லிடல, பாய்ந்து ஓடுமா. ஓகேங்களா? கரண்ட் கூட அப்படிதான், எங்க கம்மியா இருக்கும் எங்க ஜாஸ்தியா இருக்கும் டக்குன்னு டிராவல் பண்ணும். ஓகேங்களா? இதுக்குதான் இடையில என்ன பண்றோம், ரெசிஸ்டர் வைக்கணும். ஓகே, இப்ப ஏன் பெரியவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்படின்னா, அவங்க எப்படி இருக்காங்கன்னா சக்தி நிலையில இருக்காங்க. அவங்க ரிசீவ் பண்ண சக்தியை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு கையை தொடலாம் இல்லையா, கையை தொடலாம், கூப்பிட்டு வாங்க கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கையை தொடலாம். ஆனா ரிசீவிங் பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு எங்க இருக்கு அப்படின்னா, அதான் நம்மளுடைய உச்சி. நெத்தி யாரும் தொடமாட்டான், பாத்திருக்கீங்களா? பெரியவா யாரும் நெத்தி தொடமாட்டான், இங்க வைப்போம். நமக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க தலையில கை வைப்போம், நல்லா இருக்கு அப்படின்னு. ரெண்டாவது, நீங்க யோகா பண்ணீங்க அப்படின்னா இந்த உச்சியில கொண்டு குண்டலினியா இருந்தாலும் சரி, மேல எழுப்பி எங்க கொண்டு வந்தா வைக்கணும், இங்க உச்சியில வைக்கணும். இங்க நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப என்கிட்ட சக்தி இருக்கு, உங்களுக்கு கொடுக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்க தலையில கை வச்சேன் அப்படின்னா என்னுடைய சக்தி உங்க உடம்புக்குள்ள இறங்குது அப்படின்னு அர்த்தம். இந்த நிகழ்வு தான் நடக்குது. இதற்காகத்தான் எல்லாரும் பெரியவ கிட்ட போய் அவகிட்ட ஆசி வாங்கிட்டு வரான். இதனால என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ரொம்ப பிரயத்தனம் பண்ணி யோகா பண்ணி சாந்தி தவம் பண்ணி ஒரு சக்தி நிலையை அடைகிறத அவகிட்ட இருந்து ஈஸியா நீங்க கடன் வாங்கிட்டு வந்துடுறீங்க, அவ்வளவுதான். இப்போ இதுல யார் உங்களுக்கு பிளஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் கம்மியாகும். இப்ப நான் ஒரு 200 பேருக்கு என்னுடைய சக்தி கொடுத்துட்டுனா எங்க ஆகும், எனக்கு தான் கம்மியாகும். திரும்ப நான் இந்த பிரபஞ்சத்தில இருந்து என் சக்தியை பூஸ்டப் பண்ணிக்கணும். பூஸ்டப் பண்ணா அடுத்த 200 பேருக்கு நான் கொடுக்கணும். இதை இயேசுநாதரும் இப்படித்தான் பண்ணினார், விவேகானந்தரும் இதை பண்ணினார், பெரியவாவும் இப்படித்தான் பண்ணார். காஞ்சி பெரியவா இருக்கார்ல, எல்லா பெரிய மனிதர்களும் இதைத்தான் பண்ணினாங்க. ரெண்டாவது, இதை உங்களுக்கு எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு இறப்பு வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே யார் வீட்டுல இறப்பு நடந்திருக்குதோ அவர் எப்படி கை வச்சிருப்பாருன்னா இப்படி கை வச்சிருப்பாரு. நாம உள்ள போறவங்க எல்லாரும் அவங்க கை இப்படி தொடுவோம். என்னைக்குமே வாங்குறவன் கை கீழே இருக்கும், கொடுக்கிறவன் கை மேல இருக்கும். அப்ப நீங்க உள்ள அந்த வீட்டுக்கு என்ட்ரி ஆனோடனே இப்படி கையை கொடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா சக்தியை கொடுக்குறீங்க அவனுக்கு. ஏன் அவனுக்கு சக்தி அங்க தேவை அப்படின்னா, அவன் அங்க ஒரு இழப்பை சந்திச்சுட்டான், மனதளவுல பாதிக்கப்பட்டுட்டான். மனதளவு அவனுக்கு துக்கம் இருக்கிற அவனுக்கு சாப்பாடு உள்ள போகாது, சாப்பாடு போகாது, தண்ணி போகாது. அதனால அவன் என்ன ஆகும்னா அடுத்து மயக்கம் போடுற நிலைக்கு போவான். அப்படி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அவனுக்கு சக்தி கொடுக்கணும். நீங்க யோகா பயிற்சி பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க வளமுடன் இருக்காரு இல்லையா வேதாத்ரி மகரிஷி, இதுல சாந்தி தவம் அப்படின்னு ஒரு தவ பயிற்சி இருக்கு. இந்த பயிற்சி மூலியமா எங்கிட்ட இருக்கிற ஆற்றலை உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும். நானே என்னுடைய மகனுக்கு காய்ச்சல் வந்துட்டா நான் ஒரு 1/4 மணி நேரம் சாந்தி தவம் பண்ணி என் மகனுடைய காய்ச்சலை குணப்படுத்திடுவேன். இது ரெகுலராகவே நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகத்தை நான் கத்துக்கிட்டப்ப என்னன்னு தெரியுமா, நான் ஆற்றலை பெருக்கி ப்ரொடியூஸ் பண்ணி என் பையனுக்கு கொடுக்குறேன். இந்த தவத்துக்கு பேர் எதுக்கே நீங்க சாந்தி தவம் வச்சீங்க. சாந்தினா என்ன அப்படின்னா அமைதி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹை வோல்டேஜ் தான் நீங்க இதுக்கு பேர் வச்சிருக்கணும். அப்பதான் நீங்க பெருக்குறீங்க. நீங்க என்னன்னா சாந்தி தவம்னு பேர் வச்சுட்டு, ஆனா ப்ரொடக்ஷன் நீங்க எனர்ஜியை ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்க சப்ளை வேற பண்றீங்களே அப்படின்னு நான் கேட்டப்ப அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. என்னன்னா இந்த உடலை எந்த வேலையும் செய்யாம இந்த சக்தி நிலைக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி மொத்தத்தையும் இங்க கொண்டு வந்தீங்கன்னா இங்கதான் இருக்குது ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரிக்கு டோட்டல் இபி சப்ளையும் கொடுத்தீங்கன்னா இங்க எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ரொடியூஸ் ஆன எனர்ஜி தான் உங்க பாடி ஃபுல்லா சப்ளை ஆகும். இப்ப டோட்டல் எனர்ஜி உருவாக்கிட்டு இப்ப கரண்ட சப்ளை பண்ணுங்க, எங்க லோ வோல்டேஜ் இருக்கு அங்க பல்ப் எரியும். இவ்வளவுதான், இதுதான் நடக்குது. இதுக்கு பேரு தான் ஆற்றல் டிரான்ஸ்ஃபார்மிங். யாருக்கு சக்தி கம்மியா இருக்கோ அவங்களுக்கு சக்தி கொடுக்க முடியும்.